அன்புக்குரிய சாய் உறவுகளே, நான் உங்களுடைய அன்பான குரு சாய்ராம் பேசுகிறேன். நம்மளுடைய குரு பூர்ணிமா கொண்டாட்டம் சேலம் சீரடி சிவரூப சாய்பாபா பிரார்த்தனை கூடத்திலிருந்து அன்பு மக்கள் சார்பாக உங்களை நாங்கள் அழைக்க தயாராக இருக்கோம். நிறைய பேருக்கு பத்திரிகை கொண்டு வந்து கொடுக்கலையே நினச்சி வருத்தப்படாதீங்க. இதையே பத்திரிகையாக நினச்சிக்கோங்க. வருகிற 10ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த மாதம் குரு பூர்ணிமா கொண்டாட்டம் ரொம்ப விமர்சையாக நடக்குது. நம்ம சேலம் சீரடி சிவரூப சாய்பாபா பிரார்த்தனை கூடத்தில் உலக மக்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூட்டு பிரார்த்தனை சிறப்பான முறையில் வச்சிருக்கோம். அதற்கு காலையில் 9 மணி அளவில் சிறப்பு பல்லக்கு நம்மளுடைய பிரார்த்தனை கூடத்திலிருந்து நம்மளுடைய பிரார்த்தனை நடைபெறக்கூடிய இடம் திரு SS திருமண மண்டபம், கிருஷ்ணாமால் நகர், 2வது கிராஸ், கருங்கல்பட்டி அப்படிங்கிற இடத்துல நடைபெறுகிறது. காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறுகிறது. கட்டாயமாக அந்த ஊர்வலத்தோடு கலந்து கொண்டு பாபாவை நம்ம கொண்டாடுவோம். சரி, இந்த நிகழ்வு எதற்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே நம்மளுடைய நியாயமான கோரிக்கை நடக்கணுங்கிறதுக்காக தான். குருவை தேடி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அனைத்தும் வெளிச்சமாக மாறும். வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, துன்பமாக இருக்கிறவங்க எல்லாருமே குரு மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையோட நம்ம ஷீரடி சாய்பாபாவை கொண்டாடுகின்ற அற்புதமான குரு பூர்ணிமா கொண்டாட்டம். ஏன்னா பாபாவுக்கு மொத்தம் 3 உகந்த நாள். ஒன்று குரு பூர்ணிமா, இன்னொன்று விஜயதசமி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராமநவமி. இதில் குரு பூர்ணிமா உலகம் முழுக்க இருக்கிற குருமார்களை கொண்டாடுகிற ஒரு நாள். அன்புக்குரிய சாய் உறவுகளே, நீங்கள் எல்லோருமே வரணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் இந்த குரு சாய்ராம் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதையே பத்திரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் பல்லக்கூரில் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்முடைய பிரார்த்தனை கூடம் நம்மளுடைய வீட்டில் பிரார்த்தனை நடைபெறக்கூடிய வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. நேரடியாக மண்டபத்திற்கு ஊர்வலமாக சென்று அங்கு வரிசையாக ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடைபெறுகிறது. அன்னைக்கு உடல் நலம் மனநலம் சரியாவதற்காக சகல ஐஸ்வர்யம் தருவதற்குரிய ஒரு 5 முக ருத்ராஜம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமாக எல்லோரையுமே அன்னைக்கு ஜாதக காப்பி கொண்டாட சொல்லியிருக்கேன். ஜாதகத்தை சாதகமாக மாற்றுகின்றவர் குரு மட்டும்தான். அந்த குருவின் கடாட்சத்தால் அன்னைக்கு பாபாவுடைய பாதத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருப்பி உங்களுக்கு அந்த ருத்ராஜையை கொடுக்க போகிறோம். ஜாதகத்தை மட்டும் பாபாவுடைய பாதத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்க. யாருக்கெல்லாம் என்ன தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக மாறப்போகுது, நிம்மதியான வாழ்க்கை வரப்போகுது. மதியம் சிறப்பான அன்னதானம் இருக்குது. சுவாமிக்கு படைக்கப்பட்ட மகா அன்னப்பிரசாதம், அதை சாப்பிடும்போதே சகல நோய் சரியாகுங்கிறது பாபாவுடைய திருவாக்கு. இரவும் சிறப்பு அன்னப்பிரசாதம் உண்டு. அன்புக்குரிய சாய் உறவுகளே, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி குரு பூர்ணிமாவுக்கு வாங்க, உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் குரு சாய்ராம் உங்கள் வீட்டில் ஒருத்தனா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு அன்போடு நான் கேட்குறேன். இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருமே நீங்கள் கட்டாயமாக வரணும்னு சொல்லி அன்போடு அழைக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். எல்லோரும் வாங்க, நல்லா இருப்பீங்க. எல்லோரும் வாங்க, நல்லா இருப்பீங்க. எல்லோரும் வாங்க, நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம்.